ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். ஏற்கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோனா அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஹீரோ வந்து டாய் பேலஸ்லேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோடனே அவர் கண்ணுந்து கண்ணீர் வருது, இதையும் ரொம்ப வலிக்குது. அந்த சமயத்தில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராங்க. என்னங்க நீங்கள் ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்துட்டிங்களா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பரவாயில்லப்பா எனக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் ஹியூமன் வேர்ல்டில் இருந்து இதை பற்றி ரெக்கார்ட் பார்க்கணுமா அப்படின்னா, இல்லை தேவையில்ல, போனதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் அவரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதை பார்த்து மட்டும் அவர் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. நீக்கிட்ட வந்து அவரோட அந்த சோல் லாக்கிங் ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீக்கிட்ட அது இருக்குது, இத்தனை நாளாக என்கிட்ட இருக்குது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை நான் வில்கிட்டே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வராரு. அந்த சமயத்தில் யானை கட்டுறாங்க. ஜிஹோக்கெல்லாம் ஞாபகம் வர்றதுக்காக அவருடைய கல்டிவேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடுது. அப்போ வந்து அவங்க பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சரி, நான் இப்போ செஞ்ச ப்ரொசீஜரும் சரியாக வரல போல், அடுத்த ப்ரொசீஜரை யோசிக்க வேண்டியது தான் அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்கள எப்பவும் கூப்பிட்ற மாதிரி டீமன் லாடுன்னு யானுன்னு கூப்பிட்றாங்க. அதை கேட்டோன்னு உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு மலைக்கு போனீங்கன்னா அங்கே 7 மூலிகை இருக்கும், அதை நீங்கள் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிக்க. அவரும் சரி நாங்கள் வந்து போயிட்டுறாரு, இனிமேல் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பாய்சன் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸ் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோ பார்க்க வரும்போது என்னங்க உங்களுடைய கல்டிவேஷன்ஸ் எல்லாம் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு. 70 to 80% சரியாயிருச்சு, ஆனால் இதெல்லாம் நீ கேட்குறேன்னா இப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஏப்பா நீ எதுவும் சொல்லனா எனக்கு எப்படிப்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படி போகும்போது ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் யோசிச்சு பார்க்குறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பார்த்தீங்கன்னா சிம்மினை தேடி நம்மளோட தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு ஹியூமன் வேர்ல்டில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் அந்த ரெக்கார்டை எழுதி மூடி வைப்பார். பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. நீ பதற பற்றினாலே ஏதோ நடந்திருக்கும் போலையே அப்படின்னு. நீ யாரை காப்பாற்ற நினைக்கிற அப்படின்னு. அது சங்கிக்கு தேவையானவங்க தான் அப்படின்னு. சங்கிக்கு தேவையானவனா, அது ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு. ஆமாம், ஹீரோ வந்து ஆம்பளையை தான் லவ் பண்ணியிருப்பாரா ஹெவன்லி ட்ரையலில் அப்படின்னு. இல்லை அப்போ அது பொண்ணு தான். சரி அப்படி சிரிச்சுட்டு அவர் தேர்ட் பிரின்ஸ் அங்கேருந்து போக எல்லாம் காதல் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி சிமீனும் சிரிச்சுட்டு அவரோட ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே நீ வந்து அந்த ரெட்சிக்கிட்ட வராங்க, வந்துட்டு அந்த ஸ்டோனை கொடுக்க அங்கேருந்து அந்த வில்லி அதை வாங்கிட்டு நான் வந்தோடனே நீ தான் வந்துட்டு கோஸ்ட் லடாக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யான் வந்துடுறாங்க. அந்த மூலிகைலாம் பறிச்சுட்டு வந்து பார்த்தா இங்கே ஜிஹோக்கானோ அவங்க லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, என்னை தேடாதீங்க நான் போகிறேன்ட்டு. இதை பார்த்தோன்னே நீயே தேடி வந்து நீயே அடிக்கிறாங்க. அப்போ அவன் வந்துட்டு நான் தானே காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாலும், உன்னால தானே அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு, அவளை நீ காப்பாற்றினால தானே உயிரோடு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சுட்டு மட்டும் அங்கேருந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீஹோ வந்து ஃபெயுங்கு மலைக்கு வராங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மேஜிக் ஸ்பெல் போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அந்த டோரை. அது வழியாக அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ தான் அங்கே போய் இருக்க சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த இன்னசென்ஸியை கட்டுறாங்க. அங்கே வந்து நம்மளுடைய ஏச்சின் டீ படுத்துட்டு இருக்காரு, மயக்கத்தில் இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோயின் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த டிஸ்டில்லாட்ட, நான் வந்து இங்கே இருந்ததுனால கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன், நான் எங்கள் ஊருக்கு கிளம்புறேன், நான் வர வரைக்கும் இதை பார்த்துக்கோ, இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும். இவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே சின்சூவில் பார்த்தீங்கன்னா செங்கி வந்து ஹீரோயினுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க வந்தோடனே ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு கேட்குறாங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து நீ ஹீரோக்காக போட்டிருக்கியா அப்படின்னு. இல்லை நான் ஏச்சின்டிக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. நம்ம ஜியானோட பேர்ட் வந்து நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு எப்படி இருந்தது ஹியூமன் வேர்ல்ட்லாம் ஜாலியாக இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கவங்கலாம் ஜாலியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்க யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து அப்போ ஜாலியாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் கேட்க, சரி எங்கள் அப்பாவும் அத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் அப்பா வேர்ல்டு டூர் போயிருக்காரு, உங்கள் அத்தை வந்துட்டு கல்யாண பிஸியில் இருக்கனால உங்களை யாருமே கண்டுக்கலாம்னு, சரி நான் எங்கள் அத்தையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வராங்க. ஆலிக்குட்டி தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கேன். பைச்சியை இப்போ தான் கட்டுறாங்க. அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம பைஃபன்ச்சு வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு ஆண்டி நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இந்த குரலை கேட்டு ஆலிக்குட்டி ஓடி வந்து அக்கா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆலிக்குட்டியை திரும்பி என்னடா நீங்கள் முழு நைட்டியே அப்படின்னு. ஆமாம் எங்கள் அம்மா 3 நேரமும் சாப்பிட்டு வைக்கிறாங்க அதனால தான் அப்படின்னு இவன் சிரிக்கிறான். அப்போ பைச்சியன் அவங்க தலையில் இருக்க பூவை பார்த்துட்டு, யாராவது ஹியூமன் வேர்ல்டில் ரொம்ப க்ளோஸானவங்க யாருந்தால் தான் அந்த பூவை வைப்பாங்க, என்னாச்சு அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் விளையாடுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ வருத்தம் அப்படின்னு சொல்லும்போது, சரி விட இத்தனை நாள் நீ செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், உனக்கு வர பேக் ஃபயர் ஆகிருக்கு, நான் மருந்து கொடுக்குறேன், அதை நீ சாப்பிடு, நீ வந்து இனிமேல் வந்து நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும், நீ தான் அடுத்தது குயினாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அங்கேருந்து அழுதுகிட்டே அவங்க அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க. ஆலியை கூப்பிட்டு நம்மளோட பைச்சியான்னு சொல்கிறாங்க, அவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்ததுனால ஏதோ ஹர்ட் ஆகிருக்காங்க போல், நீ தான் அவங்கள சியரப் பண்ணோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே உடனே சரின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஆலிக்குட்டி வேகமாக ஓடி வரும்போது அவங்க பாட்டி இடிச்சிட்றாங்க. பாட்டி இடிச்சு போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ புக் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு. நான் அக்காவை பார்க்க போகிறேன் அப்படின்னா, அவள் வந்துட்டால, அவள் ரொம்ப வருத்தமாக இருக்கா, நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவளை பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு தருவேன்னு. ஆமாம் அம்மா ஏற்கனவே ஏன் உயரத்துக்கு புக்கெல்லாம் படித்தாங்களே இப்போ திரும்பவுமா அப்படின்னு. ஆமாம் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, நீயும் கல்யாணம்
கல்யாணம் ஆகும்போது இதுதான் அப்படின்னா அப்போ நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சிரிச்சிட்டு சரி நீ அக்காவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய செங்கியை கட்டுறாங்க. அவங்களோட வந்து தேர்ட் பிரின்ஸ் வந்து பார்க்குறாரு. நீ வந்து அன்னைக்கே ஏற்கனவே என் கூட ஃப்ளவர்ஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாதியிலேயே போயிட்டேன். ஆனால் இப்போ வந்து நீ எனக்கு உதவி செய்யணும் கல்யாணத்தில், அப்போ தான் வந்துட்டு அது சரியாகும், இல்லைனா அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிறியை வச்சு செங்கி அந்த விசிறியை பிடிங்கி உடச்சி போட்டுறாங்க. இதே நிலைமை தான் இன்னொரு தடவை நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு நம்மளுடைய ஆலிக்குட்டி கூட கிளம்புறாங்க. ஆலிக்குட்டிக்கு கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. அவங்க ஒரு பெரிய விசிறி ஹேட் எடுத்து மாட்டியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் அங்கே இருக்க ஒரு சந்தைக்கு தான் போகிறாங்க, எல்லாம் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அங்கே வந்து இங்கே இருக்க பெண்களெல்லாம் பார்க்குறதுக்காக கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்ககிட்ட அவங்க புரோக்கர் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பைச்சியான் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, ஆனால் பைஃபன்ஷுன்னு ஒன்று இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேலண்டான பொண்ணு, சின்ன வயசுலேயே இங்கே இளவரசி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆலி என்ன பண்ணிடுறாரு, அங்கே இருக்க சாக்லேட் ஒன்று வாங்கலான்னு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து அவங்க ஒரு கிராக்கர்ஸ் எல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு இவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை அவங்க வாங்குறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை கட்டுறாங்க. அங்கே வந்து அவங்க நிறைய பேர் வந்து வித்தை காமிச்சிட்ருக்காங்க. அதை பார்க்குறேன்ட்டு போயிட்டு அந்த கிராக்கர் வச்சுருந்த பாட்டில் கீழே போட்டுற அங்கேருந்து வித்தை காமிச்சிட்டு இருந்தவரை பிடிச்சி தள்ளிவிட அவர் கையில் இருந்த பெரிய பேனர் கீழே விழுக அவர் மேலே விழ வருது. அப்போ பைச்சியான் தான் வந்து நம்ம பைஃபன்ஷு தான் வந்து காப்பாற்றுறாங்க. இதையெல்லாம் அந்த பொண்ணு பக்கம் வந்தவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க காப்பாற்றிட்டு வரும்போது லைட்டாக அவங்க வந்து ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, அச்சோ என் பாட்டில் உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது சரி என் பாட்டில் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆலிக்குட்டி மெய் மறந்து பைஃபன்ஷுன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துடுறான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருது பைஃபன்ஷு தான் இங்கே வந்திருக்காங்கன்ட்டு. அந்த பொண்ணு பார்க்க வந்துடும். அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு போச்சா இதுக்கப்புறம் நம்ம விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு பார்க்க வந்தவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பொண்ணாக இருக்கும் போல், ரொம்ப ஃபன்னியான பொண்ணாக இருக்கும் போல் அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமாக சொல்ல, இங்கே வந்து புது கேரக்டர் வந்துட்டு இவங்களே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைஃபன்ஷுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. பைஃபன்ஷு வந்து ஆலிக்குட்டியை விட்டுட்டு சரி இனிமேல் நீ உங்கள் அம்மா கூட போ, என் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கேருந்து போக இவங்க வந்து ட்ராப் ஆகிட்டாங்க லவ்வில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சின்ன சின்ன டைலாக்காக இருந்தாலும் ஆலிக்கு சூப்பரான டைலாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதே ஹீரோ தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு நம்ம செங்கிக்கிட்டன்னு சொல்கிறாரு, இதே மாதிரி என்னை ஏமாற்றிட்டே இருக்காத, நீ எனக்கு நன்றி கடன் செலுத்தலை, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலான்னு சொன்னல, நான் வந்து ஒரு வாட்டர் லார்ட், நீ வந்து ஒரு லில்லி லார்ட், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னோடனே அவங்க வாட்டர் எடுத்து இவர் மேலேயே ஊற்றி விட்டு இதே முதலும் கடைசியமாக இருக்கணும், இன்னொரு தடவை நான் அவனுக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை செய்யணுமோ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ என் மேலே தண்ணி ஊற்றி அவங்க விளையாண்டதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், நான் அதை எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காவலாளிங்கிட்ட தேர்ட் பிரின்ஸ் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப டல்லாக இருக்க செங்கியும் அவங்கள வந்து பார்த்துட்டு நீயும் உங்கள் ஆண்டி மாதிரி ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டியாவது அங்கிள் வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு, ஆனால் நான் யாருன்னே ஹீரோவுக்கு தெரியாது, இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, வருத்தத்தை தீக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், என் கூட வான்னு இழுத்துட்டு ஓடி போய்ட்றாங்க. அந்த ஜியான் வந்து ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக. அப்போ வந்துட்டு அந்த ஓரத்தில் திடீர்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிக்குட்டி தான் இருக்கான். என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அவன் அங்கேருந்து ஓடி போய்ட்றான். ஜியான் வந்துட்டு இது வந்து மாப்பிள்ளை வந்து உனக்காக கொடுத்துருக்க லெட்டர், உனக்கு சம்மதம்னு தெரிஞ்சால் ஹீரோயின் கிட்டேருந்து இதில் கையெழுத்து வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு எப்போ சம்மதம்னு தெரியுது, நான் கேட்டு பார்க்குறேன், என் பொண்ணுக்கு ஓகேனா நான் அதில் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூடிய சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோயினும் சென்னியும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹியூமன் வேர்ல்டில் ஹீரோயினை ரொம்ப காதலிச்சார், ஆனால் நான் செஞ்ச செயலால் அவர் என்னை அதே அளவுக்கு வெறுத்தார், ஆனால் நான் திரும்ப எப்படி நான் அவரை வந்து காதலிக்க வைக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வருத்தப்பட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இதை பற்றி பேசுனே ஹீரோவுக்கு இதையும் வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, பூக்கள் அந்த கார்டன் பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பூக்கள் வந்து பூக்கவும் செய்து அதுவே உதிர்ந்தும் போகுது, ஹியூமன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பார்க்குறதும் ஒன்று சேர்றதும் ஒரு விதி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு நான் எப்படி திரும்ப ஹீரோவை வந்து பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சரி இந்த நீ பேங்கிள் போட்டுகிட்டே இருக்கியே, நீ ஏச்சின்டியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியே அந்த வால் ஒன்று கீழே விழுகிற சத்தம் கேட்குது. வெளியே வந்து யாரோ ஒட்டு கேட்குறாங்கன்னு நினச்சி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு வந்து நான் கதவை திறக்கிறேன் நீ மூக்கில் குத்துன்னு சொல்லி ரெடி ஆகிட்டே வராங்க. பார்த்தா அதே மாதிரி குத்திடுறாங்க தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு அந்த செங்கியுக்காக அவங்க அந்த வால் செஞ்சுருப்பாங்களே அதை தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அடிப்பட்டதுனால நம்மளுடைய ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க, நான் எனக்கு வேலை இருக்குன்ட்டு. அப்போ வந்து செங்கியை சொல்கிறாங்க, நீ எனக்கு இவ்வளோ தூரம் தேடி வந்து கேட்குறதுனால நான் உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கிறேன், சீக்கிரம் வந்து என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து கனவுல அவர் ஹியூமன் வேர்ல்டில் இருந்த நல்லது கெட்டது ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்டது எல்லாமே ஞாபகம் வந்தாலும் ஹீரோயின்
ஹீரோயினோட முகம் மட்டும் ஞாபகம் வரல. இதை பார்த்தோன்னே இது என் வாழ்க்கையில் நடந்த எந்த இமேஜோடமே சம்மந்தமே பட மாட்டேங்குதே, யாராருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சோன்னே யோசிச்சு பார்க்குறாரு. அங்கே இருக்க லோட்டஸ் பாண்ட் கிட்ட நின்று இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் செங்கியும் தேர்ட் பிரின்ஸ் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் தொட்டு பேசுகிறோன்னா அவங்க கத்தியை வரவழைச்சு அவங்கள வந்து தாக்குறாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் தடுக்கும்போது அவங்க கையிலேருந்து அந்த வாள் கல்லுட்டு வந்து நேராக ஹீரோட முகத்துலேயே குத்த வருது. அவர் பிடிச்சிட்றாரு. அப்போ வந்து அந்த வாளை பார்த்த உடனே அவர் வந்து ஹியூமன் வேர்ல்டில் இருந்த ப்ளூ பிரிண்ட் தான் ஞாபகம் வருது. அந்த செங்கியும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்துட்டு சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுறாரு. என்ன ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்ததுலேருந்து இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் யோசிச்சுட்டு இருக்க செங்கி வந்து அவங்கள கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்போ நீ அவன் எங்கே வித்தியாசமாக நடந்துக்கிறான், எல்லார் வரையும் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நீ ஏந்திரிச்சு வந்தீங்கன்னா தான் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆலிக்குட்டி வந்து ஹீரோயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி வந்தோன்னு நீ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியா, உங்கள் அப்பா உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காருன்னு. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப்